Dear students, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா find the missing number in the given figure. இதுதான் பார்க்க போகிறோம். ஒரு 5-6 ஃபிகரில் மிஸ்ஸிங் டேர்ம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகர் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மிஸ்ஸிங் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் இந்த 3 நம்பருக்கு ப்ளஸ் இந்த 3 நம்பருக்கும் என்ன காமன் ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே 10க்கும் 8க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2, இங்கே 2 கியூப் வந்து 8. அதே மாதிரி இங்கே 4க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் 3, இங்கே 3 கியூப் வந்து 27. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்குதான்னு செக் பண்ணுவோம். இங்கே 19க்கும் 23க்கும் டிஃப்ரென்ஸ் 4, இங்கே 4 கியூப் பார்த்தீங்க அப்படின்னா 64. ஸோ அப்போது இங்கே வந்து என்ன இருக்குது, 125 இருக்குது. ஸோ 125 அப்படிங்கிறது 5 கியூப். அப்போ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 5ஆக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே 18 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து ஒன்று 13ஆக இருக்கணும், இல்லை 23ஆக இருக்கணும். ஸோ இங்கே ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 23 இல்லை. ஸோ இப்போ 13 தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஓகே, ஸோ இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ரிலேஷன், அதாவது இங்கே மேலே இருக்கிற இந்த பார்ட்டுக்கும் கீழே இருக்கிற இந்த பார்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 × 5 5, ஸோ 5 × 4 20, 20 × 2 40. ஸோ 40 தான் மேலே ஆன்சராக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது இங்கே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் என்ன தான் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கடைசியாக கிடைக்க போகிற ஆன்சர் வந்து 0 தான். ஸோ அதனால் இங்கே வந்து ஆன்சர் 0. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 13 14 ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1 வரும். ஸோ அதை வச்சு நம்ம எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. அதே மாதிரி இங்கே 13 14 ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 27 கிடைக்குது. இங்கே 54 இருக்குது. அப்போ 27 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 54 கிடைக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே 9 5 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 14. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 28 கிடைக்குது. ஸோ அப்போது ரெண்டு ரிலேஷனும் சேமாக தான் இருக்குது. இப்போது அதே மாதிரி இப்போ இங்கே ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இங்கே 11 13 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 24. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 48 கிடைக்குது. ஸோ 48 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த செட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா தென் இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே 5 × 3 15, 15 + 4 19. ஸோ அதே மாதிரி இங்கே 6 × 4 24, 24 + 5 29 கிடைக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்ம இங்கே 7 × 5 35, 35 + 6 வந்து 41. ஸோ 41 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், 2ஓட சம் போட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 + 8 வந்து 20 இருக்குது. அதே மாதிரி இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 + 7 வந்து 23 இருக்குது. பட் இங்கே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இந்த 20-ஐ. ஆனால் இங்கே வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க 23-ஐ இந்த ஆன்சர் கிடைக்கிறதுக்காக. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே 12க்கும் 8க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4, இங்கே 16க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் 9. ஸோ அப்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 24 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 80. அதே மாதிரி இங்கே 23 டிஃப்ரென்ஸ் வந்து 9, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 207. ஸோ அதே மாதிரி இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 46, டிஃப்ரென்ஸ் வந்து 4, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 184. ஸோ 184 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இங்கே
ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். 4 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. தென் 5 6ஆல் இந்த 20 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே 7ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்போ இங்கே என்னவா மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், 8ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ 42வை 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 336. அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இங்கே ஸோ 25ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே 30ஐ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 15. அந்த 15ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 45 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே 18ஐ 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 6 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 42. ஸோ இங்கே 42 தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு மாதிரியான பசில்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.